வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி அரிசி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பாசிப்பருப்பு, 2 பழுத்த தக்காளி, இதை வச்சு தான் கூட்டு செய்ய போகிறோம். ஒரு சட்டி வச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா வேக விட்டுருங்க. அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், பால் பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம் 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய், அது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளி, அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட்டான வாழைப்பூவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக கிண்டி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இதில் நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது, குழஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விட்டால் நல்லா வெந்துடும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு வெந்துடும். நல்லா